இந்த வீடியோவில் சீக்கண்டோடைய சைன் கன்வென்ஷனை பார்க்கலாம். ஒரு சர்க்கிள், அதோடைய சென்டர் O. ORங்கிறது ரேடியஸ். OA அப்படிங்கிறது இந்த ரேடியஸோடைய எக்ஸ்டென்ஷன். இது டேஞ்சன்ட் லைனில் எந்த பாயிண்டில் மீட் ஆகுதுங்கிறது நம்ம நோட் பண்ணிவிட்டு OAவை மெஷர் பண்ணால் அது சீக்கண்ட். இதை பற்றி முந்தின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த டேஞ்சன்ட் லைன் ஃபிக்ஸடு, இது இந்த இடத்த விட்டு மாறாது. இந்த ரேடியஸ் மட்டும்தான் இந்த சர்க்கிளில் சுற்றி வரும். இந்த ரேடியஸ் லைனுக்கு இந்த டாட்டட் லைன் பேரலாக இருக்கும். அந்த லைனும் இந்த ரேடியஸ் லைனும் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ OAங்கிறது சீக்கண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ரேடியஸோடைய டைரக்ஷன்லேயே OAவும் இருக்கும். ஏன்னா இந்த டைரக்ஷனில் ரேடியஸ் இருக்குது, இதே டைரக்ஷனில் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி ரேடியஸோடைய டைரக்ஷன்லேயே சீக்கண்ட்டும் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ். இப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டு போகலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஓவிலேருந்து ஆருக்கு ரேடியஸ் இருக்குது. இது ரேடியஸோடைய டைரக்ஷன். டேஞ்சன்ட் லைன் மாறாதுன்னு சொன்னால அது ஃபிக்ஸடாகவே இருக்கும். இப்போது இந்த ரேடியஸோடைய எக்ஸ்டென்ஷன் இந்த லைனுக்கு பேரலாக ஓவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் வரும். இப்போது ரேடியஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, சீக்கண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சீக்கண்ட் நெகட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட்லேயும் ரேடியஸோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் சீக்கண்ட் இருக்கிறதுனால இது மைனஸ் சீக்கண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சீக்கண்ட்டும் ரேடியஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும், அப்போது இது ப்ளஸ்.